ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படி நாம் பார்க்குறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுல நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்ம ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற, ஆவியினாலே நிரப்பப்பட்ட, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால், முந்தின நாட்கள்லாம் சபையில் மெஜாரிட்டி எல்லாமே கை தூக்குவாங்க. எல்லாருமே ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. எல்லாருமே அந்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷைகளை பேசி துதிச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதுக்கு டைம் ரொம்ப கொடுக்கறதில்ல. ஆராதனைக்கு அப்புறம் வார்த்தைக்கு நம்ம டைம் கொடுப்போம், அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அந்த நாட்களில் பெந்தேகோஸ்தே சபைகளில் கொட்டை அடித்து அபிஷேகத்தில் நிரம்பி அவங்க அது பாட்டுக்கு கடன்னு போயிட்டு இருக்கும். அபிஷேகத்தில் நிரம்பி அந்த அனுபவங்களை கர்த்தர் திரும்பவும் நமக்கு நம்ம ஜெப நேரங்களையாவது தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் என்ன செய்கிறது? உங்களில் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு நல்ல விசுவாசிக்கு அந்த அபிஷேகம் அவசியமானதாக அது இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறது. அது பெரிய ஒரு அவங்கள பவர்ஃபுல்லாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது அவராலே பெற்ற அபிஷேகம். நான் இத்தனை நாள் விசுவாசியாக இருக்கிறேன், அதனால கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு யாராவது இருந்தால் இல்லை. பல வருஷமாக விசுவாசியாக இருப்பாங்க, ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க. அதனுடைய கனிகள் வெளிப்படாமல் இருக்கும். சிலருக்குள்ள புதுசாக அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, ஆனால் கர்த்தர் அவங்களை என்ன செய்திருப்பார்? அவங்க கேட்டிருப்பாங்க, உடனே ஆண்டவர் அபிஷேகத்தினால நிரப்பி இருப்பார். அப்போ இந்த அபிஷேகம் யாராலே வந்தது அப்படின்னா அவராலே வந்தது. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது 14:16 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறார், நான் என் பிதாவை 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறார். இது ஏதோ இது வெறும் ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஆராதனைக்கு வந்தப்ப அந்த 3ஆவது பாட்டு முடிஞ்சப்ப அது ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசுகிறோம், அப்படிப்பட்ட ஒரு காரியமாய் நம்ம இதை என்ன செய்திடக்கூடாது, இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது ஏதோ ஒரு புதிய உணர்வை நான் பெற்றேன், அதை கையெல்லாம் வேகமாக ஆடிச்சு. இந்த விபிஎஸ்லாம் முடித்தப்போ விபிஎஸ்ல அபிஷேக கூட்டம் நடத்தும் போது அந்த பிள்ளைங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஏதோ உன்னைய ஒரு பவர் என் மேலே இறங்குச்சு, ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு, ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் ஆவியானவர் ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு கொடுக்கறது உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியம், இது ஏதோ ஒரு வெறும் ஃபிசிக்கலாக உணர்வு பூர்வமாக உள்ள ஒரு விஷயம் இல்லை. இது நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனோட பிரசன்னம் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறதற்கு அடையாளமாக அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அவருடைய ஆவினாலே நிரப்பினார் அப்படிங்கிறத நம்ம வந்து வெறும் ஒரு சண்டே சர்வீஸோட லிமிட் பண்ணக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அனுதினமும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
அனுதினமும் நம்ம நடந்துகிட்டே இருக்கும் பொழுது கூட அபிஷேகத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்ம ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, சமைக்கும் பொழுது, நீங்கள் ஆலயத்துக்கு வேலைக்கு புறப்பட்டு போகும் பொழுது, இது எல்லா நேரத்துலையும் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த என்ன செய்தான் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 2:27 நம்ம வாசிக்கும் பொழுது அது என்ன செய்கிறதா, அது நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம், எனக்குள்ளே அது எப்பவுமே இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் 10ஆம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் நசரேயனாகிய இயேசுவை என்ன செய்தாராம், பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் என்ன செய்தாராம், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்னும் லூக்கா 4:18 அதே காரியத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவும் அதை சொல்லுகிறத பார்க்குறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி நம்மை பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு விசுவாசியாக இந்த இடத்துல நாம் இருப்பதற்கு முக்கியமான காரணம், God has placed His anointing upon each and every one of us. அவர் தன்னுடைய அபிஷேகத்தை நம்மேல வைக்கிறதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு நாம் அனுதினமும் அவருடைய அபிஷேகத்தோடு நாம் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பது நம்மை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி அந்த அபிஷேகம் நமக்குள்ளே எந்நாளும் நிலைத்திருக்குது அப்படின்னும் போது தான் நம்மை கொண்டும் தேவன் இந்த கிரியைகளை செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எந்த கிரியைகளை? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க முடியும். அப்புறம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணத்தை சுகமாக்குதலை நம்ம கொடுக்க முடியும். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. அடுத்த வசனம் 19ஆம் வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார். நான் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும்னா, என் மூலமா ஒரு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற காரியங்கள் நடக்கணும்னா அதற்கு இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். முதல்லலாம் பெந்தெகோஸ்தே சபைகளில் விசுவாச பிள்ளைகள் அபிஷேகத்துக்காக காத்திருப்பாங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதற்காக வாஞ்சையோடு இருப்பாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, அபிஷேக கூட்டம் நடத்தும் போது அங்கே பெற்றுக்கொள்ளாதவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்போ எப்படின்னா, அந்த அபிஷேக கூட்டம்லாம் இப்போ நடத்துறது இல்லை. ஆவியானவர் என்ன செய்ய தானா நம்ம அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு சபைகளில் அந்த அபிஷேகத்தில் நிரம்புகிற அனுபவங்கள் குறைந்து போகிற நாட்களில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆசையோடு வாஞ்சையோடு அதை எதிர்பார்த்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவங்க அந்த அபிஷேகத்தோட நிரப்பப்பட்ட அனுபவத்தோட, அதில் நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு இருந்தால் தான் அவங்க எங்கே போனாலும் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம உற்சாகப்படுத்தணும். நம்ம குடும்ப ஜெபங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவங்கள் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அநேக நேரம் குடும்ப ஜெபம் ஒரு மேலோட்டமாக சும்மா கடமைக்காக, இல்லை ஒரு 4 பாட்டை பாடி சும்மா யாரோ ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத மாதிரி இல்லாமல் ஆவியில் நிரம்பி பிள்ளைகளும் சேர்ந்து அந்த குடும்ப ஜெபங்களில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறத குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. ஆமென், ஹல்லேலூயா. அதே 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடி அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் இறங்கி வந்தார், கிரியை செய்தார் என்பதை மட்டும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு நாம் ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. அதுதான் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கும் நம்முடனே கூட அவர் இருக்கிறார், நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கிறார். என்றைக்கும் அந்த அபிஷேகத்தை நம்ம சுமந்து சென்று கொண்டு இருக்கிறோம் என்கிறதான ஒரு உணர்வை, அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நடப்பிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அந்த காரியம் நிறைவேறின உடனே அவர்களை விட்டு ஆண்டவர் விலகி சென்று விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. நம்முடனே, என்றைக்கும் நம்முடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த தேவனுடைய அபிஷேகத்தை நான் சுமந்து செல்லுகிறேன் என்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு போறதல்ல. எப்பவுமே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆராதிக்க வரும்போது அவர் நமக்குள்ள இருக்கிறபடியானால் அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்லுகிறோம். அந்த ஆராதனையில் ஒரு மகிமையை நாம் உணர்கிறோம். ஆராதனையில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ளுகிறோம். ஆராதனையில் புதிய எண்ணெயினால நாம் நிரப்பப்படுகிறோம். நல்ல இன்னும் நிரப்பப்பட்டவர்களாய், இன்னும் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் புறப்பட்டு போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட என்றைக்கும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ போகும்போது, வரும்போது, இருக்கும்போது, வேலை பார்க்கும்போது, எல்லா இடங்களிலையும், எல்லா விதங்களிலையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட துணை நிற்கிறார், கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1 யோவான் 2:27 இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரோ, அந்த ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கிறார் என்றால் அவர் சகலத்தையும் குறித்து நம்ம போதிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம போக வேண்டிய பாதை, நடக்க வேண்டிய பாதை, ஒருவேளை வழி மாறி போகும்போது உணர்த்தி நம்மை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. யோவான் 16:13 வாசிக்கிறோம், அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யோவான் வாழ்ந்த இந்த புத்தகத்தை எழுதும் போது கிட்டத்தட்ட இயேசு பரமேறி சென்ற பின்பு பல வருஷங்கள், 65 அதெல்லாம் தாண்டி தான் எழுதியிருக்கிறார். கடைசியாக எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகம் யோவானுடைய சுவிசேஷ புத்தகம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் விசேஷம், அந்த நிருபங்கள் எல்லாம் அதுக்கு பின்னால் எழுதப்பட்டது. அப்போ இங்கே இந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய விதமான போதனைகள் அன்னைக்கு மலிந்திருந்த நாட்கள், தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளே ஊடுருவி வருகிற நாட்கள் அன்னைக்கு நிறைய இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் யோவான் இதை எழுதுகிறார். அந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நாம வாழ்கிற நாட்கள்லையும் உபதேசங்களில் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் பெருகி இருக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வித்தியாசமான போதனைகள் போதிக்கப்படுகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்ன காலத்தில் ஒரு சபையில், அந்த சபையோட உபதேசத்தில் எல்லாரும் அதை அறிந்திருப்பாங்க, எல்லாரும் அதில் ஏக சிந்தையாக இருப்பாங்க, அதில் நிலைத்திருப்பாங்க. அது அவங்கள ஆவிக்குரிய சத்தியத்தில் வளருகிறதற்கு, பெருகுகிறதற்கு
செய்வதற்கு காரியமாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் நமக்கு ஏராளமான ஏதுக்கள் இருக்கு. மீடியாவில் நம்ம எத்தனையோ விதமான பிரசங்கங்களை கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்க ஆரம்பிக்கும் போது அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அவைகளை நாம் பகுத்தறிய தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற எல்லாத்தையுமே நம்புனா அப்புறம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு நாள் ஒரு நம்ம சர்ச்சில் ஏதோ ஒரு ப்ரேயர் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு வாலிப பிள்ளை வந்தா, பாஸ்டர் இப்போ எந்த எக்காலம் ஊதப்பட்டிருக்கு, எந்த முத்திரை உடைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டார். ரகசிய வருகைக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இப்படிலாம் இருக்கும். அதனால் நீ அதை பார்க்குறத நிறுத்திடு அப்படின்ட்டேன். நான் எடுத்துக்கிட்டாலே இல்லையான்னு தெரியாது அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு அந்த பிள்ளை அடையாளம் தெரியல. பட் நான் சொன்ன விஷயம் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு so many different types of teachings are being received by us. நம்ம பல விதமான போதனைகள்னால, பலவிதமான உபதேசங்களினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம், தாக்கப்படுகிறோம் தான் சொல்லணும். அதில் சரியானதை நலமானதை நம்ம கற்றுக்கொள்ள, நமக்கு போதிக்க இந்த பரிசுத்த ஆவியானோட உதவி நமக்கு மிக மிக அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஆழமாய் பல உபதேசங்கள் புதைந்து கிடக்கிறது. வேதத்தில் சத்தியங்கள் வேதாகமத்தில் நிரம்பி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு நிச்சயமாய் தேவை. ஹல்லேலூயா. அவர் சரியான உபதேசத்தை நம்ம கண்டறிந்து கொள்ள உதவி செய்கிறது மட்டுமல்ல, வேதத்தின் ஆழமான ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளவும் அந்த பரிசுத்த ஆவியானோட உதவியோடு தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தின் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர், வேதத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். அதே நேரத்தில் வேதத்துக்கு முரணாக நம்ம போக விட மாட்டார். ஹல்லேலூயா. வேதத்துக்கு முரணான எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு அவர் போதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திட முடியாது. வேதத்துக்கு முரணான ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, முன் வைக்க முடியாது. அது நம்ம மாம்சத்தில் ஏதோ ஒன்று உணர்த்தி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் போய் அவரை திட்டிட்டு வர சொன்னார்னா உடனே அது ஆமாம் ஆவியானவர் சொல்லிட்டா நான் செஞ்சேன்னா அப்படி சொல்லவே இல்லை. வேதத்துக்கு முரணானதை ஆண்டவர் செய்ய சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறோம், எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் போகிற பாதையிலையும் சரியானதை தெரிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் we face so many decisions. நம்ம அநேக தீர்மானங்களை எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய காரியங்களை நாம் தீர்மானித்து நடக்க வேண்டியிருக்கும். அப்போ நான் போகிற பாதையில் என்னை சரியான வழியில் கொண்டு போகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை அழகாக சொல்லுகிறத பார்க்குறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழி நடத்தும் போது, அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அனுதினமும் அவரிடத்துல அவருடைய வழி நடத்துதலை சார்ந்து கொள்ளும்போது நாம் எப்படி இருப்போமா? தேவனுடைய புத்திரராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைனா அவரை மாதிரி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள அவருடைய சாயலை வச்சிருக்கிறார், அவருடைய மகிமையை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அது வெளிப்படணும்னா நாம் அவரை போல மாறணும். அவரை போல மாறுகிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நம்ம அனுதினமும் ஒப்பு கொடுத்து நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் போகிற வழியில தான் போவேன், நான் செய்கிறத தான் நான் செய்வேன், நான் பேசுகிறத தான் பேசுவேன்னு செஞ்சுட்டு சொல்லிட்டு நானும் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அது சாட்சியாக இருக்க முடியாது. நம்ம எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய்
இருப்பீர்கள். அந்த வார்த்தைக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் நாம் வளருகிறதற்கு ஆசைப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் முன்னேறுகிறதற்கு ஆசைப்படணும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறதற்கு எப்படின்னா, முதல்ல வசனத்தின் மூலமாக நம்மோட பேசுவார், நம்மோட இடைபடுவார், வசனத்தை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இதை செய், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம் அப்படின்னு ஆண்டவர் பேசினார்னா உடனே என்ன செய்யணும்? எங்க நான் கீழ்ப்படியலை, எங்க நான் விட்டு கொடுக்கல, என்ன எதை நான் சரி பண்ணணும் ஆண்டவர் பேசுறாரு, அதை நம்ம இது பண்ணணும். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் வந்ததுன்னா உடனே நம்ம எங்க நான் வழி விலகுகிறேன், எங்க நான் சரியான பாதையில் போகாம இருக்கிறேன்னு சொல்லி இது பண்ணணும். சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமா பேசுவார். சில நேரங்களில் நம்ம உணர்த்துவார், நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சில காரியங்களை நம்ம செய்கிறதற்கு முன்னால பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல அந்த வசனங்களை ஞாபகப்படுத்துவார். அல்லது சில காரியங்களை நீ செய்யாதன்னு சொல்லி நமக்கு உணர்த்துவார், நீ பேசாதன்னு சொல்லி நமக்கு உணர்த்துவார். அங்கேயே நாம ஸ்டாப் ஆயிட்டோம்னா நல்லது. இல்லை, என்னுடைய சுயந்தான் பெருசு அப்படின்னு சொல்லி சுயத்தை நம்ம மேலோங்க செய்துட்டோம்னா எல்லாம் போய் எல்லா பாடுகளும் அடியும் பட்டுட்டு திரும்ப வந்து ஆண்டவரே காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழ வேண்டியதான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு வசனத்தின் மூலமாக பேசுவார். ஆவிக்குரிய நிலைகளில் ஆண்டவர் நல்ல ஒரு பகுத்தறிகிற கிருபையை ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு தருவார். நாம் அவரிடத்தில் கேட்கும்போது ஜெபிக்கும் பொழுது அவர் சரியான பாதையை நமக்கு காண்பிக்கிறவராய் இருப்பார். அப்படி ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு விசுவாசியாய் நாம் இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம், சாட்சிகளாக நாம் இருப்போம். கரெக்டாக ஆண்டவருடைய சத்தியத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். அனுதினமும் தேவனோடு கூட உள்ள உறவில் அந்த ஐக்கியத்தில் நம்ம வளருகிறவர்களாக இருப்போம். மிகுந்த கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா நம்ம கனிகள் மூலமாய் அது வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குள்ள அவரால் பெற்ற அபிஷேகம் என்னை போதிக்குது, என்னை வழி நடத்துகிறது, எனக்குள்ள நிலைத்திருக்கிறது, சகல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா நான் அதற்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை மறுரூபமான ஒரு நிலைமைக்குள்ளே போயிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்களை நாம உணர்த்துகிற விஷயங்களுக்கு செவி கொடுப்போமானால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுவோம். அவரை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அவருடைய நாமத்துக்கு சாட்சிகளாக இருப்போம். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸார்டேஷன், இது ஒரு சின்ன ஒரு உங்களை என்கரேஜ் பண்ணுகிற ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஐ நீட் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. நானா வாழ்ந்துருவேன், நானா நின்றுவேன், நானா பண்ணிடுவேன், சாதிச்சிருவேன், இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு கிருபையை அனுதினமும் கேட்கணும். அபிஷேகத்தில் நிரம்பி அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கணும். நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ரகசியங்களை பேசணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி பக்தி விருத்தி அடைகிற அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம ஜெபிக்கிற, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கேட்போமா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவரே எங்களிலே நீர் ஆண்டவரை கொடுத்திருக்கிற அந்த ஆவியினாலே அனுதினமும் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே அனுதினமும் தேவனோடு ஆண்டவரே அந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாங்கள் ஆண்டவரே வாழணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஆண்டவரே எது சரி எது தவறு என்று சொல்லி பகுத்தறிகிற ஆண்டவரே கிருபை எங்களுக்கு வேணும். நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் எங்களுக்கு தாங்க. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆண்டவரே கைடன்ஸ் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர் எங்களை அனுதினமும் வழி நடத்தணும். ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு நேராய், ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆண்டவரே சாயலுக்கு நேராய், கிறிஸ்துவின் தன்மைகளுக்கு நேராய், கிறிஸ்துவின் நோக்கத்துக்கு நேராய், கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஊழியம் செய்கிறதற்கு நேராய் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராய், தேவனுடைய அன்புக்கு நேராய், கீழ்ப்படிதலுக்கு நேராய், தாழ்மைக்கு நேராய், மன்னிக்கிற கிருபைக்கு நேராய்,
ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறதற்கு நேராய், துதிக்கிறதற்கு நேராய், தேவனோடு உறவாடி மகிழ்ந்திருக்கிறதற்கு நேராய், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்கிறதற்கு நேராய், சத்தியத்தை ஆண்டவரே சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளுகிறதற்கு நேராய், தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் செயலாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வெறும் ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ ஒரு ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் அல்ல, எப்பொழுதும் ஆவினால நிரப்பப்பட்ட அனுபவத்தில் எங்களை சபையை நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசிகளை கர்த்தர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரம்பி இருக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புங்க, அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செயல்படட்டும். ஆண்டவரே எங்களை சத்தியத்துக்குள்ள போதித்து நடத்துங்க. எங்களிலே கனிகள் பெருகும்படியாக, ஆவியின் கனியாகிய ஆண்டவரே ஒவ்வொரு குணாதிசயங்களும் எங்களிலே வெளிப்படும்படியாக கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய அபிஷேகம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும், தொடர்ந்து நிலைத்திருக்க ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க செய்யட்டும், தொடர்ந்து உமக்கு ஆண்டவரே சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் உருவாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அதில் நிரம்பி இருக்க, எப்போது நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் அந்த அனுபவத்தில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.